எங்கள் ஊர் குலதெய்வ வழிபாடு எப்படி சாமி கும்பிட்றோம்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த சாமி வீடுன்னு ஒரு வீடு இருக்கும். அந்த சாமி வீட்டில் தான் வந்து சாமிகள்லாம் கொண்டு சாமி ஆடுவாங்கள்ல, அந்த உபகரணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் அங்கே அந்த சாமி வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து, அதுக்கு பேர் பொட்டி குலவை தூக்குதுன்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கொண்டு போய் கண்மாயில் அதான் ஆரம்பித்து அப்படியே வழிபாடு கோயில் நோக்கி போவோம். ஏன் இறை வழிபாடு வந்ததுன்னு நம்ம யோசித்தோம்னா, நல்ல ஒழுக்கம், பழக்க வழக்கம், மன தூய்மை, பயம் இதனையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் என்றால் அது வந்து இறை பக்தி மூலம்தான் வந்து மனிதனுக்கு வந்து புகுத்த முடியும் என்பதுதான் வந்து முதல் காரணம். இந்த இறை வழிபாடு வந்து எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த முன்னோரோட வழிமுறைகளை ஞாபகப்படுத்தணும் மக்களுக்கு. அப்புறம் வந்து நல்ல மன மகிழ்ச்சி, விருந்தோம்பல், ஒரே இடத்தில் மக்களெல்லாம் கூடும் ஒற்றுமை, உறவுகளை வந்து வருடம் வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிறது, அப்புறம் ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு மகிழ்தல், நம்ம பின்னாடி வர்றாங்களே இளைய தலைமுறைக்கு வந்து நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நினைவு கூறல், அப்புறம் நம்மளோட விவசாயம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சுன்னா இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக அதை அந்த வருடம் சாமி கும்பிடுவான். சாமி வருடம் கும்பிடாமல் விட்டுட்டா வந்து பயம் வந்துடும். இந்த வழிபாட்டு நிலையை வந்து நிறுத்திட்டோம் என்ற அந்த காரணத்துக்காக தான் வந்து இறை வழிபாடு வந்து வருஷம் கடைப்பிடிக்கப்படுகிறது. கண்மாயிலிருந்து கரகத்தை எடுத்துட்டு அப்படியே வந்து இங்கே கோயில் மீட்டருக்கு வந்து செல்வாங்க. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்காங்க. சாமி கும்பிட ஆரம்பித்தோடனே முதல் வெள்ளி வந்து காப்பு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இந்த சாமி ஆடுவாங்கள்ல, அவங்களாம் வந்து ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க. ஊர் மக்களும் காப்பு கட்டின நாள்லேருந்து சுத்தபத்தம், தூய்மை, மன தூய்மை, அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, வெளியூருக்கு போனால் தங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக கடைபிடித்து இந்த வழிபாட்டு முறையை வந்து நாங்கள் மேற்கொள்வோம். சாமி இருக்கும் இடம் அந்த திருத்தலத்தை வந்து 3 முறை வந்து வலம் வருவாங்க. நம்முடைய ஆதித்தமிழன் எப்படி வாழ்ந்தார்கள்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சா அதை போய் கிராமத்தில் தான் பார்க்கணும். எவ்வளோ பணம் கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி மகிழ்ச்சியெல்லாம் நாம் போய் நம்மளுடைய சொந்த கிராமத்திற்கு போய் பார்த்தா தான் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் பணத்தால் எங்கேயும் கொடுத்து வாங்க முடியாது. கருப்பணசாமி ஆடுறவங்க வந்து ஷார்ப்பான அந்த அருவாளை எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அது மேலே ஏறி நின்று ஆடுவாங்க. இங்கே சாமி ஆடுறாங்கல்ல, இந்த ஆடுபவர்கள் வந்து அவங்க தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா, அதற்கு பிறகு மகன், அப்படி தான் பரம்பரையாக இந்த சாமியெல்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் படித்தவர்கள் நகரத்துலலாம் இந்த மாதிரி ஆட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து அப்பாவுக்கு பிறகு மகன் என்றால் மகன் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஆசிரியராக வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த சாமி வந்தே தீரும். நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்களும் ஆசிரியர் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஆடுறாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 7 பொங்க பானையில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. இதில் இந்த 7 பானையும் எங்கள் அப்பா முதலாக ஊராட்சி மன்ற தேர்தலில் ஜெயிச்சப்போ வாங்கி வச்ச பானைகள். இந்த மேலதாள சத்தம், அந்த நாதஸ்வர ஒலி, இதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே சாமி நம்மளுக்கே ஆளுங்க போல் தோணும். அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கவங்களாம் அப்படியே சாமி அந்த தன்னால் வரும்.
இந்த வயசில் எங்கள் சாமி கும்பிட்ற இந்த கோயில் திருவிழாங்கும்போது சிவப்பாக உயரமாக வளர்த்தியாக ஒருத்தர் வளையல் பெட்டி தூக்கிக்கிட்டு கொண்டு வந்து எங்கள் 3 நாளுமே தங்கியிருப்பார். அந்த வளையல் பெட்டிக்கிட்டே போய் பக்கத்தில் போய் நிற்பேன். யாராவது நமக்கு வளையல் அடுக்கி விட மாட்டாருங்களான்னு அப்படியே ஏமாந்து நின்ற 1 வருடம் கூட யாருமே வளையல் வாங்கி தந்ததே இல்லை. அதை இன்னும் மறக்க முடியாது. இரவு 12 மணிக்கு மேலே நெருப்பு வளர்த்து பூ வளர்த்து இந்த சாமியெல்லாம் இறங்கிட்டாங்க. 1, 2, 3, 4 முறை பூவில் இறங்கி போவாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது நல்லா விரதம் இருந்தால் தான் இதனை மேற்கொள்ள முடியும். அன்று இரவு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லா சாமி ஆடி பரவச நிலை அடைஞ்சு கரகம் தூக்கி கரகக்காரி அம்மன் தலையில் கரகத்தை தூக்கி கோயில் தலைப்பெரிலிருந்து மீண்டும் ஊர் தெருவுக்குள்ளே சென்று எங்கே நீரில் ஆரம்பித்து வழிபாடு தொடங்குச்சோ மறுபடியும் நீர்லேயே கரகத்தை அமுக்கி வழிபாடு முடிக்கிறது தான் இறைவனின் வழிபாட்டு முறைகளில் ஒன்று. மனிதன் ஆரம்ப நிலை நீர்க்குடத்தில் எப்படி ஆரம்பமாகி கடைசியில் நீரில் முடிகிறதோ அதே போல தான் இறைவனுடைய வாழ்க்கையும் நீரில் ஆரம்பித்து நீரில் முடியும் என்பது நியதி. இந்த உலகம் நீரின்றி இயங்காது என்பது தானே உண்மை. திருவிழா முடிவடைந்தது. இன்று பகலில் அசைவ உணவு சமைச்சு விருந்தோம்பல் தடபுடலாக நடக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஊரில் எங்கள் கிராமத்தில் வள்ளி திருமண நாடகம் போட்டு மக்களெல்லாம் ஒன்றாக இருந்து பார்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். நாடகக்கலை வளர்வதற்கு எங்கள் ஊர் ஒரு முக்கிய காரணம். வள்ளி திருமண நாடகத்தில் நடிக்கும் அனைத்து கலைஞர்களும் எங்கள் ஊரில் இருக்காங்க. சிறப்பாக ஹார்மோனியம் வாசிக்கும் இசை மேதைகளும் மிருதங்க சக்கரவர்த்தி அரிச்சந்திர நாடகத்தில் நடிக்கும் அனைத்து கலைஞர்களும் வாழும் ஊர் எங்கள் ஊர். நாடகக்கலை வளர்ச்சியில் எங்கள் கிராமத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. ஊரோரம் கம்மாக்கரை இருக்கிறது எங்கள் ஊருக்கு மிக மிக அழகு சேர்க்கும். எங்கள் ஊர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.